அனைவருக்குமே வணக்கம். அது சரியா 2017 டெல்லியில் இருக்கிற ரோகிணி செக்டார் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் பங்கஜ் மற்றும் பிரியா அப்படின்ற தம்பதியினர் தங்களுடைய 1.5 வயது மகன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இரவு வாகல நம்ம 2 பேரும் லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த தம்பதியினர் தங்களுடைய மகனை அழைத்து கொண்டு அவங்களுடைய சொந்த காரான மாருதி காரில் சரியா அக்டோபர் 24, 2017 வாகல இரவு நேரத்தில் வெளியில் போயிருந்திருக்காங்க. அப்படி அன்னைக்கு லாங் டிரைவ் போனதில் குருதுவாரா, அதாவது சீக்கிய மதத்தினர் பின்பற்றக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு திரும்பி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் காரை ஓட்டிட்டு போனது பங்கஜுக்கு பக்கத்தில் அவங்களுடைய மனைவியான பிரியா மடியில் குழந்தைய வைத்தபடி தூங்குனபடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பங்கஜும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் காரை நல்லா ஓட்டினபடி தான் போய்கிட்டு இருக்காரு. அப்போது தன்னுடைய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாதை வழியாக எப்போதும் போல் ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட யூட்டன் எடுத்திருந்திருக்காரு. அப்படி யூட்டன் எடுத்து ஸ்லோவாக வர சமயத்தில் ஒரு ரெட் கலர் மாருதி கார் அவருடைய காரை கிராஸ் பண்ணி முன்னாடி வந்து நிற்கிது. இதை பார்த்ததும் பங்கஜுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயம் அந்த ரோட்டில் ஆள் நடமாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. தொடர்ந்து பங்கஜ் அந்த காரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த காரில் இருந்து ஒரு உயரமான மனிதன் இறங்கி இந்த பங்கஜோடைய காருக்கிட்ட வந்து காரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போது கார் உள்பக்கமாக லாக் பண்ணியிருக்கிறதுனால துப்பாக்கியை காட்டி அந்த மர்ம மனிதன் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். அப்போவும் பங்கஜ் காரை திறக்காததுனால உடனடியாக அந்த மர்ம மனிதன் கார் கண்ணாடியை உடைச்சி துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருந்திருக்கான். அந்த சமயத்தில் பிரியாவும் அந்த குழந்தையும் எழுந்ததுமே அழ ஆரம்பிச்சிருக்காங்க. உடனடியாக பங்கஜ் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கியை பிடிச்சிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அந்த மர்ம மனிதன் ட்ரிகரை அழுத்தினதுமே பிரியாவுடைய நெஞ்சிலேயே ஒரு குண்டு பாஞ்சிருந்திருக்கு. அதன் பிறகு 2வது முறையாக அழுத்தும் போது அது பிரியாவுடைய கண்ணுக்கு மேலே பாஞ்சிருந்திருக்கு. தொடர்ந்து இந்த பங்கஜையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்ம மனிதன் பயங்கரமாக அவங்ககிட்ட இருந்து போராடி இருந்திருக்கான். அந்த சமயத்தில் 3வது முறையாக அந்த ட்ரிகரை அழுத்தும் போது புல்லட் லாக் ஆக்கி வெளியில் வராததுனால பங்கஜ் அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தொடர்ந்து அவங்ககிட்ட போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த மர்ம மனிதனுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனடியாக பங்கஜை கண்ணா பின்னான்னு மூக்கிலையும் வாயிலையும் அடிச்சுட்டு துப்பாக்கியை எடுத்து கொண்டு தன்னுடைய காரில் இருந்து அங்கிருந்து புறப்பட்டு இருந்திருக்கான். இது எல்லாமே சரியாக 90 செகண்டுக்குள்ளே நடந்து முடிக்குது. பதறிப்போன இந்த பங்கஜுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய மனைவியை உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு சரியாக 4:20 மணி வாக்கில் சேர்த்திருந்திருக்காரு. அதன் பிறகு பிரியாவுடைய குடும்பத்தார்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. மருத்துவர்களும் பிரியாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இறுதியாக பிரியா தன்னுடைய உயிரை விட்டுருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் பிரியாவுடைய குடும்பத்தார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போலீஸ் வந்ததுக்கு பிறகு தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணீங்க, அதனால தான் எங்களுடைய மகள் இறந்து போயிட்டா அப்படின்னு பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை போட்டிருந்திருக்காங்க. அன்னைக்கு பங்கஜோடைய குடும்பத்தார்களை கொலை பண்ண வந்த மர்ம நபர் யாராக இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் அந்த மர்ம நபரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2017 டெல்லி முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக யாராவது சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தா பங்கஜ் கிட்ட விசாரிக்கும் போது நடந்த எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, அப்படி இல்லைனா நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் பங்கஜ் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பங்கஜ் அந்த பகுதியில் ஒரு ரெஸ்டாரண்ட் மற்றும் கஃபே நடத்திக்கிட்டு வராரு. இந்த பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோனிபட் அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஃபைனான்சியர் கிட்ட கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கடனாக வட்டிக்கு வாங்கியிருந்திருக்காரு. அந்த வட்டி விகிதமும் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வருடங்கள்லயே அந்த தொகை வட்டியும் அசலுமா சேர்த்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் கிட்ட வந்திருக்கு. அதை தன்னால் செலுத்த முடியாத காரணத்தினால அடிக்கடி அந்த வட்டிக்கு விடுற கும்பலைங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னவோ அவர்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு பங்கஜ் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் அதிகாரிகள் கிட்ட தெரிவிக்கிறாரு.
மேற்கொண்டு பங்கஜ் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மனைவி இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த வட்டிக்கு விடுற கும்பல் நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் மதியமாகல வந்து என்னுடைய மனைவியை மிரட்டிட்டு போனாங்க. எனக்கு முழு சந்தேகமும் அவர்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பங்கஜ் அந்த கார் நம்பரை நோட் பண்ணி இருந்திருக்கான். காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போலீஸ் அதிகாரிகள் பார்க்கும்போது அது ஹரியானா நம்பர் மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. மேற்கொண்டு பங்கஜ் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மீடியாவில் ஒன்று விடாமல் சொல்லியிருந்திருக்காரு. ஒருவேளை 3வது புல்லட்டும் வெடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இறந்து போயிருப்பேன், இப்போ உங்ககிட்ட உயிரோட வந்து பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு அழுதபடி தன்னுடைய மனைவி இறந்த துக்கத்தோட இது எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே செய்தி சேனல் மூலமா பங்கஜுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்த நபர்கள் பார்த்துருந்துருக்காங்க. அதன் பிறகு 3 பேர் கிட்ட தலைமறைவாயிருந்திருக்காங்க. டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை ரொம்பவே சீரியஸாக எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி தலைமறைவாக இருக்கிற அந்த 3 பேரையுமே தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு நடுவில் இந்த வழக்கை விசாரணை பண்ணுற ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. அது என்னன்னா, வட்டிக்கு விட்ட நபர் எப்படியும் மிரட்டினா தான் பணம் வரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கொலை பண்ணால் பணமும் கிடைக்காது, கண்டிப்பாக ஜெயிலுக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது தெரியும். இதனால் அவங்க பண்ணியிருக்க இது வாய்ப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. இதன் பிறகு தான் இந்த வழக்கோடைய பார்வையை முழுவதுமாக வேறு திசைக்கு மாற ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் நடந்தது விடியற்காலை 4 மணி வாகல. அதே சமயம் இந்த சம்பவம் நடந்த இடம் ரொம்பவே இருட்டாக இருந்திருக்கு. ஆள் நடமாட்டமும் ரொம்பவே குறைவாக இருந்திருக்கு. இதனால் திருடர்கள் ஏன் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட இந்த வழக்கை அணுக ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இறந்து போன பிரியாவுடைய உடம்பை செக் பண்ணி பார்த்ததில் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு அவங்க நிறைய நகைகள்லாம் போட்டிருந்திருக்காங்க. ஆனால் அது எதுவுமே காணாமல் போகாமல் அப்படியே அவங்களுடைய உடம்புல தான் இருந்திருக்கு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் பிரியா அமர்ந்திருந்த அந்த காரை வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி அந்த மாருதி காரை செக் பண்ணி பார்க்கும்போது பிரியா அமர்ந்திருந்த சீட்டுக்கு கீழே, அதாவது கால் வைக்கிற இடத்துல அவங்களுடைய பர்ஸ் மற்றும் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. மேற்கொண்டு டிரைவர் சீட்டை பார்க்கும்போது தான் சில தடயங்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சதுமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்து முழு சந்தேகமும் பிரியாவுடைய கணவரான பங்கஜ் மேலே தான் பாஞ்சிருந்திருக்கு. இதனால் பிரியா மற்றும் பங்கஜோடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரியா காலேஜ் படிக்கிற சமயத்தில் தான் இந்த பங்கஜோடைய பழக்கம் கிடச்சி 2 பேருமே டேட்டிங் பண்ணி அதன் பிறகு காதலித்து அதன் பிறகு திருமணமும் கட்டியிருந்திருக்காங்க. அந்த திருமணத்தின் மூலமா முதலாக 2 பெண் குழந்தைகள் பிறந்து இறந்து போயிருந்திருக்கு. அந்த சோகத்தில் இருந்து மீண்டதுக்கு பிறகு தான் ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுத்திருக்காங்க. நார்மலாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் தான் இந்த தம்பதியினர்களுக்குள்ளேயும் இருந்திருக்கு. இதனால் அதை எதையுமே வெளியில் காட்டிக்காமல் எல்லா ஃபங்க்ஷனுமே இவங்க 2 பேரும் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அடுத்த கட்டமாக இந்த கிரைம் எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானத்தை ரீக்ரியேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இவங்க கடைசியாக குருதுவாரா அப்படின்ற கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. அந்த கோவிலில் இருந்து இவங்க எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க, எவ்வளோ ஸ்பீடில் காரில் வந்தாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே பங்கஜ் கிட்டே இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவர் சொன்ன அதே நேரத்தில் அதே கார் ஸ்பீடில் அவர் தன்னுடைய வீட்டை நோக்கி வந்த ரூட்டு வழியாக போலீஸ் அதிகாரிகள் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனாலும் எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. போலீஸ் அதிகாரிகள் பங்கஜோடைய கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு போதுமான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காமலே போகுது. மேற்கொண்டு விசாரித்ததில் இந்த பங்கஜுக்கு ஆயிஷா அப்படின்ற ஒரு பெண் கூட ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு அப்படின்னும், இந்த பிரியா கூட காதல் ஏற்பட்டதுக்கு பிறகு தான் தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வருது. அதே சமயம் பிரியா கூட வாழ்ந்த கொஞ்ச நாட்கள்லேயே அவன் தொடர்ந்து ரெஸ்டாரண்ட்லேயே தங்கி இருந்திருக்கான். அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் போலீஸ் அதிகாரிகள் அந்த கிரைம் நடந்த இடத்த சுற்றி ஏதாவது சிசிடிவி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போது அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு சிசிடிவியுமே இல்லை. ஆனால் தூரத்தில் ஒரு மெடிக்கல் கடையில் மட்டும் ஒரு சிசிடிவி இருந்திருக்கு. அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் கிளியராகவே இல்லை. இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் அதை திரும்ப போட்டு பார்த்து என்னென்ன ரியாக்ஷன்லாம் நடக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரொம்பவே மும்முரமாக நோட் பண்ணுறாங்க.
பங்கஜ் சொன்ன மாதிரியே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ஒரு ரூட்டில் யூட்டர்ன் எடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு அவனுடைய கார் ஸ்லோவாக போகுது, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகியிருந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த கார் அந்த இடத்துல 1.5 நிமிடம் கிட்ட நின்று இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த கார் அங்கேருந்து மூவ் ஆகியிருந்திருக்கு. இந்த பங்கஜ் சொன்ன டைமிங்கை வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே 4 மணிக்கு நடந்திருக்கு. 4:20 வாக்கில் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வந்திருக்கான். இதில் போலீஸ் அதிகாரிகள் நோட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பங்கஜ் சொன்ன மாதிரி எந்த ஒரு ரெட் கலர் மாருதி காருமே அந்த இடத்துல யூட்டர்ன் எடுத்து அவனுடைய கார் முன்னாடி வந்து நிற்கவே இல்லை. ஆக மொத்தம் பங்கஜ் தான் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி இப்படி ஒரு ட்ராமாவை நடத்திருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்ததுமே உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அவனை கைது பண்ணுறாங்க. இந்த பங்கஜ் தன்னுடைய முதல் மனைவியான ஆயிஷா அப்படின்ற பெண்ணை பிரிந்ததுக்கு பிறகு பிரியாவை காதலிக்க ஆரம்பித்து திருமணம் கட்டியிருந்திருக்கான். அந்த சமயத்தில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆக ஆரம்பித்ததும் பிரியாவுடைய அப்பா அம்மா இவனுக்கு உதவிகள்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த உதவிகள் மூலியமாக தான் இவன் ரெஸ்டாரண்ட் மற்றும் கஃபே எல்லாமே வச்சுருந்துருக்கான். ஆனால் அந்த 2 பிஸ்னஸுமே இவனுக்கு லாஸில் தான் போயிருந்திருக்கு. இதனால் பிரியாவுடைய அப்பா அம்மா பல லட்சங்கள்லாம் கொடுத்து அவனுக்கு உதவிகள் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. ஆனாலும் அவனுடைய பிஸ்னஸ் எதுவுமே லாபத்திலே போகல. இந்த சமயத்தில் தான் பிரியா அவர்கள் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது சிங்கிங் கேர்ள் வச்சா நிறைய கஸ்டமரை நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலாம் கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த சிங்கருக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 லட்ச ரூபா கிட்ட சோனிபட் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃபைனான்சியர் கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்திருக்கான். பட் என்ன தான் அவன் சிங்கர்லாம் வச்சாலுமே அவனுடைய பிஸ்னஸ் எதுவுமே நல்ல விதமாக போகவே இல்லை, லாஸில் தான் போய்கிட்டே இருக்குது. இதனால் சோனிபட்டில் வாங்கப்பட்ட கடன் எதுவுமே அவனால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் இவன் ரெஸ்டாரண்ட்லேயே தங்கி கொண்டு வீட்டுக்கு போகாமலே இருந்திருக்கான். இதனால் பங்கஜோடைய மனைவியான பிரியாவுக்கு பயங்கரமான சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. இதனால் சீக்கிரட்டாக அவனை நோட் பண்ணதில் அவன் தன்னுடைய முதல் மனைவியான ஆயிஷா கூட இன்னமும் பேசிக்கிட்டே தான் இருக்கான். அதே சமயம் ரெஸ்டாரண்ட்டில் சிங்கராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண் கூட இவனுக்கு தொடர்பு இருக்கிறதுனால தான் இவன் வீட்டுக்கு வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பிரியா அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதற்கு பிறகு தான் இவர்கள் 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. தொடர்ந்து பங்கஜ் தனக்கும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற அந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் மன நிம்மதிக்காகவும் கடன் தொல்லை தாங்க முடியாத காரணத்தினாலையும் தான் தனியாக வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தங்கியிருக்கான் அப்படின்னு கதைகள்லாம் விட்டுருந்துருக்கான். ஆனால் இதன் பிறகு இவர்கள் 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டைகள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் இதுக்கு மேலே பிரியாவை நம்ம கூட வச்சுருந்தோன்னா நம்மளால் சுதந்திரமாக இருக்க முடியாது, நம்ம ஆசைப்படுற பெண்கள் கூடயும் சுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருக்கு. இதனால் சோனிபட் அப்படின்ற பகுதியில் உள்ள தன்னுடைய நண்பனான மோனோ கிட்ட இருந்து ஒரு பிஸ்டலை வாங்கி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் இவன் என்ன பிளான் பண்ணியிருந்திருக்கான்னா, பிரியாவை ஒருவேளை டிவோர்ஸ் பண்ணிட்டா அவளுக்கு நிறைய நஷ்டஈடுலாம் நம்ம கொடுக்கணும். அதே சமயம் பிரியாவுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்ம நிறைய பணங்கள்லாம் வாங்கியிருந்திருக்கோம். இதுக்கு பதிலாக பிரியாவை நம்ம காலி பண்ணிட்டா இதில் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதே சமயம் பிரியாவுடைய இறப்புக்கு காரணம் அந்த வட்டிக்கு கொடுத்த நபர்கள் தான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணிட்டா நாம் 2 பேருக்கும், அதாவது பிரியாவுடைய அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கவும் தேவையில்லை, வட்டிக்கு வாங்கின இடத்துலையும் நம்ம காசு கொடுக்க தேவையில்லை. பிரியாவுடைய அப்பா அம்மாவும் மகள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற துக்கத்தில் பணத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க, வட்டிக்கு கொடுத்தவனும் போலீஸ்கிட்ட மாட்டிப்பான், நாம் இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவனுக்குள்ளே தோணி இருந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் அக்டோபர் 24, 2017 வாக்கில் இரவு 9 மணி வாக்கில் தன்னுடைய மனைவியான பிரியாவுக்கு கால் பண்ணியிருந்திருக்கான். நாம் 2 பேரும் லாங் டிரைவ் எங்கேயாவது போகலாம், டின்னர் எங்கேயாவது வெளியில் சாப்பிட்லாம், நம்ம 2 பேரும் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக சொல்லி இருந்திருக்கான். பிரியாவும் பங்கஜை நம்பி தன்னுடைய 1.5 வயது குழந்தையை அழைச்சி கொண்டு பங்கஜோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கேருந்து கார் மூலியமாக வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு 11 மணி வாக்கில் டின்னர் முடிச்சதுக்கு பிறகு எங்கேயாவது லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிய கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே 1 மணி நேரம் அமர்ந்ததுக்கு பிறகு ரிட்டர்ன் தங்களுடைய வீட்டை நோக்கி வந்திருந்திருக்காங்க. இவனுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, பிரியா நல்லா தூங்கின நேரத்தில் கன்னை எடுத்து சுட்டுறணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளானாக இருந்திருக்கு. ஆனால் பிரியா ரொம்ப நேரம் தூங்காமலே இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் 3:30 மணி வாக்கில் அவங்க தூங்கி இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட யூட்டர்ன் எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு போகிற பாதை வழியாக வந்திருந்திருக்கான். அந்த பாதைகளில் எந்த ஒரு சிசிடிவியுமே கிடையாது, ஆள் நடமாட்டமும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் சம்பவம் நடந்த இடத்துல
அந்த காரை நிப்பாட்டி பிரியா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய கழுத்து பகுதியிலையும் கண்ணு பகுதியிலையும் சுட்டு இருந்திருக்கான். அடுத்த கட்டமாக தன்னைத்தானே தன்னுடைய முகத்தில் பஞ்சு பண்ணி கொண்டு அடித்து கொண்டு ரத்தம் வர வைக்கிறான். அதன் பிறகு உள்ளே இருந்தபடியே கார் கண்ணாடியை உடைச்சிருந்திருக்கான். இந்த விஷயத்தை தான் போலீஸ் அதிகாரிகள் துல்லியமாக நோட் பண்ணி இருந்திருக்காங்க. வெளியில் இருந்து ஒரு நபர் கார் கண்ணாடியை உடைச்சா கண்ணாடி கிளாஸ் எல்லாமே காருக்குள்ளே தான் விழுந்திருக்கணும். ஆனால் உள் சைடு பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் விழுந்திருக்கு. அப்போது பங்கஜ் தான் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் இந்த விஷயத்தை வச்சு தான் இந்த பங்கஜை கைது பண்ணாங்க. அதன் பிறகுதான் பங்கஜ் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு 4:20 மணி வாக்கில் தன்னுடைய மனைவியை அட்மிட் பண்ணி இருந்திருக்கான். சிகப்பு கலர் மாருதி கார் வந்தது. சோனிபட்டில் வட்டிக்கு வாங்கின நபர்கள் தான் தங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா ட்ராமாவையுமே நடத்தி இருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு துப்பாக்கி கொடுத்து உதவி பண்ண அந்த நண்பனையும் கைது பண்ணியிருந்திருக்காங்க. அதே சமயம் ரெஸ்டாரண்ட்டில் சிங்கரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பெண்மணியும் கைது பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த 3 பேரும் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், வட்டிக்கு விட்ட அந்த 3 பேரும் எதனால் தலைமறைவானாங்க அப்படின்னு. அதற்கு காரணம் என்னென்னா, பங்கஜ் கிட்ட வட்டிக்கு கொடுத்தவர்கள் எல்லாருமே அதிகப்படியான வட்டிக்கு பணம் கொடுத்துருந்துருக்காங்க. அதே சமயம் பங்கஜ் சொன்ன மாதிரியே சில சமயங்களில் கொலை பண்ணிவிடுவான் அப்படின்லாம் மிரட்டி இருந்திருக்காங்க. இந்த காரணத்தை வச்சு எங்கே போலீஸ் தங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வட்டிக்கு விட்ட நபர்களும் தலைமறைவாக இருந்திருக்காங்க. இந்த பங்கஜ் மாதிரி கிரிமினலாக யோசிக்கக்கூடிய பல நபர்கள் உங்களை சுற்றி இருக்கலாம். அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.